ஹமாஸ் ஆயுதங்களை முழுமையாக ஒப்படைப்பதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். ஆனால் இது தொடர்பாக இஸ்ரேல் எந்தவித தகவல்களையும் வெளியிடவில்லை. அதே நேரத்தில் இஸ்ரேலினுடைய படைகள் பின்வாங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு முருகல் நிலையை தோற்றுவிக்கும் என்ற செய்திகள் கூட வெளிவருகின்றன. காரணம் என்னவென்றால், இந்த இஸ்ரேலிய படைகள் பின்வாங்காது விட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்க போகின்றது என்ற கேள்வியை பல விமர்சகர்களும் முன்வைக்கின்றார்கள். இந்த இனப்படுகொலை என்பதில் இஸ்ரேல் என்பது நிரூபிக்கப்பட போகின்ற சந்தர்ப்பத்தை எட்டி கொண்டிருக்கின்றது. அல்லது பல அமைப்புகளும் அவை காசாவில் செய்தது இனப்படுகொலை என்பதையும், அல்லது 76,000 இப்பொழுது அது 80,000 கூட மாறி இருக்கலாம். என்றால் காயமடைந்தவர்கள் பலர் இறந்த பொழுது அது கணக்கெடுப்பில் வராத காரணத்தால் அவ்வாறாக 80,000 அண்மித்த தொகையினரை கொலை செய்ததும், பட்டினி வதை செய்ததும், அதேவேளை அந்த கொலை செய்தவர்களில் அரைவாசிக்கு மேலானவர்கள் பெண்களும் சிறுவர்களாக இருந்ததும், இந்த ஒரு நிலையை அங்கே தோற்றுவிக்கின்ற பொழுது இஸ்ரேல் என்பது சற்றே மௌனமாக இருக்கின்ற தன்மையை கடைபிடிக்க வேண்டிய தேவையை அமெரிக்கா அதற்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. ஹமாஸ் விடுக்கின்ற இந்த அதாவது கட்டுப்பாடுகள் என்பன, அதாவது ஒரு முற்று முழுதான போர் நிறுத்தம் மற்றும் இஸ்ரேலிய படைகளின் வெளியேற்றம் மற்றும் அந்த மனிதாபிமான உதவிகளை வழங்குதல் மற்றும் அதாவது எதிர்காலத்தில் காசாவிற்கான நிர்வாக அமைப்புகளை ஏற்படுத்தல் என்பதற்கு பல பணம் தேவை, பல பில்லியன்கள் தேவை. இதற்கான உதவிகளை எல்லாம் மேற்குலக வழங்குமா அல்லது வழங்க வேண்டும் என்கின்ற நிலை இருக்கின்றது. கனடாவின் பலவீனம் என்றுதான் கூற வேண்டும். கனடாவின் பலவீனம் என்று கூறுவதை விட கனடா இப்பொழுது அவர் சீனாவிற்காக உளவு பார்த்தார் என்கின்ற தகவல் வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் சீனாவிற்கும் கனடாவிற்குமான உறவில் ஒரு விடுக்காடு ஏற்பட போகின்றது என்பதையும் விட ஸ்பேஸ் ஏஜென்சி எனப்படுகின்ற விண்வெளி ஆய்வு கனடாவின் ஆய்வு நிலையத்தில் வேலை செய்திருக்கின்றார். அதே போன்று சிபிஎஸ்இ எனப்படுகின்ற அந்த கனேடிய எல்லை பாதுகாப்பு துறைக்கு இவர் 2 பேர்களில் விண்ணப்பித்திருக்கின்றார். அந்த விடயத்தை இந்த கனேடிய எல்லை பாதுகாப்பு சபை என்பது ஏன் தெளிவாக விசாரிக்கவில்லை என்பது சில வேளைகளில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு கரி ஆனந்த் சங்கரிக்கு ஒரு தலையடியாக வரக்கூடிய கேள்விகளை செய்தியாளர்கள் ஏற்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி இருக்கின்றது. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று முதல் பகுதியில் நாங்கள் காசா அமைதி ஒப்பந்தம் குறித்து பேச இருக்கின்றோம். தற்பொழுது வெளிவந்திருக்கின்ற செய்திகளின் அடிப்படையில் ஹமாஸ் ஆயுதங்களை முழுமையாக ஒப்படைப்பதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் செயற்படுகின்ற ஹமாஸ் மற்றும் ஏனைய ஆயுத குழுக்கள் முழுமையாக ஆயுதங்களை ஒப்படைக்க ஒப்புக்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இது தொடர்பாக இஸ்ரேல் எந்தவித தகவல்களையும் வெளியிடவில்லை. அதே நேரத்தில் இஸ்ரேலினுடைய படைகள் பின்வாங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இதே நேரத்தில் இந்த ஆயுதங்கள் நேரடியாக கையளிக்கப்பட மாட்டாது என்ற ஒரு தகவலை ஹமாஸ் அமைப்பினுடைய பிரதிநிதி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு பொதுவான கட்டமைப்பின் கீழ் அனைத்து ஆயுதங்களும் உள்வாங்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு வைக்கப்படும் என்ற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒருவேளையில் இந்த நிலையானது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு முருகல் நிலையை தோற்றுவிக்கும் என்ற செய்திகள் கூட வெளிவருகின்றன. காரணம் என்னவென்றால், இந்த இஸ்ரேலிய படைகள் பின்வாங்காது விட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்க போகின்றது என்ற கேள்வியை பல விமர்சகர்களும் முன்வைக்கின்றார்கள். இது குறித்த விடயங்களை நாங்கள் ஆரம்பத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அதே நேரத்தில் கனேடிய உளவாளி ஒருவர் பெல்ஜியத்தில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இப்பொழுது சிறை காவலில் இருக்கின்ற அவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இது குறித்த விவரங்களையும் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மாவை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், சமாதான பேச்சுக்கள் உடனுக்குடன் அறிவிக்கப்படுகின்றன. அவை கைச்சாத்திடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்ற நிலையில் இப்பொழுது ஈராக் மற்றும் ஈரான் இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற முருகல் நிலை போன்றவையும் ஒருபுறம் செய்திகளாக இருக்க, இப்பொழுது மறுபுறத்தில் இந்த விடயம் செய்தியாக வந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த ஆயுதங்கள் ஒப்படைப்பு என்பது ஹமாஸிடமிருந்தும் ஏனைய ஆயுத குழுக்களிடமிருந்தும் ஆயுதம் என்பது எடுக்கப்பட்டு அது இப்பொழுது தனியாக வைக்கப்பட போகின்றது என்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி இதனை ஆயுதங்கள் கையளிக்கப்படுவதற்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டு விட்டதாக அறிவித்திருக்கின்றார். இதனை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இதன் பின்னர்
ஏற்படக்கூடிய நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றன என்ற கேள்விதான் இப்பொழுது உலகத்தில் முதன்மை செய்தியாக வந்திருக்கின்றது. இதனை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? இதை நாங்கள் போரியல் ராஜதந்திரம் என்று எடுத்துக் கொள்ளலாம். ஈரான் தனது தலைமையை தக்க வைத்து மத்திய கிழக்கில் முன்னேறிக் கொண்டிருக்கின்ற பொழுது, ஈரானுக்கு சார்பாக உள்ள இன்னொரு அமைப்பாகவோ அல்லது ஈரான் ஆதரவளித்த இன்னொரு அமைப்பாகவோ இருக்கின்ற இந்த ஹமாஸ் என்பது முன்னுதாரணம் இல்லாத வகையில் இவ்வாறான ஒரு விட்டுக் கொடுப்புக்கு செல்கின்றது. இந்த விட்டுக் கொடுப்பு என்பது நிச்சயமாக ஏதோ ஒரு தந்திரம் நிறைந்ததாக கருதப்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் இருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த இனப்படுகொலை என்பதில் இஸ்ரேல் என்பது நிரூபிக்கப்பட போகின்ற சந்தர்ப்பத்தை எட்டி கொண்டிருக்கின்றது. அல்லது பல அமைப்புகளும் அவை காசாவில் செய்தது இனப்படுகொலை என்பதையும், அல்லது 76,000 இப்பொழுது அது 80,000 கூட மாறி இருக்கலாம். என்றால் காயமடைந்தவர்கள் பலர் இறந்த பொழுது அது கணக்கெடுப்பில் வராத காரணத்தால் அவ்வாறாக 80,000 அண்மித்த தொகையினரை கொலை செய்ததும், பட்டினி வதை செய்ததும், அதேவேளை அந்த கொலை செய்தவர்களில் அரைவாசிக்கு மேலானவர்கள் பெண்களும் சிறுவர்களாக இருந்ததும், இந்த ஒரு நிலையை அங்கே தோற்றுவிக்கின்ற பொழுது இஸ்ரேல் என்பது சற்றே மௌனமாக இருக்கின்ற தன்மையை கடைப்பிடிக்க வேண்டிய தேவையை அமெரிக்கா அதற்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே புறம் இந்த ஹமாஸ் இவ்வாறான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவதன் மூலம் திசை திருப்பல்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் சவுதி என்பது அமெரிக்காவுடன் இணைந்து நேரடியாக இந்த போரில் ஈடுபடுகின்ற தன்மையை பெற்றிருக்கின்றது. அதன் காரணமாக நீங்கள் குறிப்பிட்ட ஈராக்கு இடையேயான முருகல் நிலை கூட ஏற்பட்டிருக்கின்றது. ஈரானிய படைகள் சில ஈராக்கில் வைத்து கொல்லப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான நிலையில் இந்த போரரங்குகளிடையே ஒரு மந்த நிலையை ஏற்படுத்துவதற்காக சில வேளைகளில் அமெரிக்காவின் கோரிக்கைக்கு இவ்வாறு உடனடியாக ஹமாஸ் ஆதரவளித்திருந்தாலும் இதற்குரிய இஸ்ரேலின் அதாவது அனுமதி என்பதுதான் சரியான பிரயோகமாக இருக்கும். இஸ்ரேல் இதனை அனுமதிக்க வேண்டும். அதாவது இஸ்ரேலை பொறுத்தவரையில் முற்று முழுதாக ஆயுதமற்றவர்களாக ஹமாஸ் மாற்றப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் மாற்று கருத்தை வைத்திருக்க மாட்டார்கள். எனவே அவர்கள் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டு அது நிரூபிக்கப்படும் இடத்தில் தாங்கள் அங்கே இருந்து வெளியேறுவோம், காசாவில் இருந்து வெளியேறுகின்றோம் என்ற தன்மையை கொண்டு வருகின்ற பொழுது இப்பொழுது இந்த ஹமாஸ் அமைப்பு கொண்டு வருகின்ற விடயங்களாக இருக்கின்ற இந்த சர்வதேச ஒரு கண்காணிப்பு குழு, சர்வதேச கண்காணிப்பு குழு ஒன்றை ஏற்படுத்துவதற்கான அழகாகத்தான் வேறு ஒருவர் முன்னிலையில் வைத்து இவ்வாறான ஆயுதங்கள் கையளிக்கப்படும் என்கின்ற பொழுது அங்கே வெளிநாடுகளின் பிரசன்னம் என்பது ஏற்படக்கூடிய தன்மை இருக்கின்றது. வெளிநாடுகளின் பிரசன்னம் ஏற்படும் பொழுது இந்த தாக்குதல்களின் வீரியம் என்பது குறைவதற்கோ அல்லது அந்த போர் தந்திரத்தை மதிப்பதற்கோ ஆன ஒரு நிலைமை அங்கே ஏற்படும். என்றாலும் இது ஒரு நீண்ட காலத்திற்கு பயணிக்க வேண்டிய, இப்பொழுது உடனே நாங்கள் எந்த எதிர்பார்ப்பையும் வெளியிட முடியாத ஒரு நிலைமையில் தான் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஒரு முக்கிய விடயத்தை கூற வேண்டும் என்னவென்று சொன்னால், இந்த ஹமாஸ் விடுக்கின்ற இந்த அதாவது கட்டுப்பாடுகள் என்பன, அதாவது ஒரு முற்று முழுதான போர் நிறுத்தம் மற்றும் இஸ்ரேலிய படைகளின் வெளியேற்றம் மற்றும் அந்த மனிதாபிமான உதவிகளை வழங்குதல் மற்றும் அதாவது எதிர்காலத்தில் காசாவிற்கான நிர்வாக அமைப்புகளை ஏற்படுத்தல் என்பதற்கு பல பணம் தேவை, பல பில்லியன்கள் தேவை. இதற்கான உதவிகளை எல்லாம் மேற்குலக வழங்குமா அல்லது வழங்க வேண்டும் என்கின்ற நிலை இருக்கின்றது. அதைவிட அடுத்ததாக இவ்வாறான ஆயுத களைவு என்பதற்கான ஒரு பொறிமுறை வகுக்கப்பட வேண்டும், எவ்வாறு அதனை உறுதிப்படுத்துவது என்பது. அதே நேரம் இஸ்ரேல் இந்த விடயத்தில் எவ்வாறான நடவடிக்கையில் உண்மைத்தன்மையாக செயற்படுமா? ஆம், ஹமாஸ் அந்த முழுமையாக தங்களுடைய ஆயுத களைவில் ஈடுபட்டு அங்கே இருந்து அவர்கள் அந்த ஆயுத களைவுகள் செய்யப்பட்டு அவர்களிடம் நிர்வாகம் ஒப்படைக்கப்படுகின்றது என்பதை உறுதிப்படுத்தினால் இஸ்ரேல் அங்கே இருந்து வெளியேறுவது என்பது இஸ்ரேலை பொறுத்தவரையில் என்பதை விட நெத்தன்யாகுவை பொறுத்தவரையில் அதை போல ஒரு பலத்த பின்னடைவு இல்லை. ஏனென்று சொன்னால் பல மில்லியன்கள் அல்லது பல பில்லியன்கள் தொகை என்பதை விட பல உயிர்களை கொடுத்து பல அதாவது கட்டடங்களை எல்லாம் துவம்சம் செய்து தங்களுடைய நில கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த பகுதியை மீண்டும் விட்டு சென்று அந்த பகுதி மீண்டும் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு வருவது என்பது இந்த போர் தேவையானதா, இந்த போர் வேண்டுமென்றே ஏற்படுத்தப்பட்டதா அல்லது இஸ்ரேல் தனது நிலையை அடைந்ததா போன்ற கேள்விகளை ஏற்படுத்த போகின்றது. எனவே இது நிச்சயமாக ஒரு பொறுத்திருந்து
பார்க்க வேண்டி என்று, அதாவது நேற்று இந்த விடயம் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் இன்னும் ஒரு மாதம் அல்லது 2 மாதமாவது பொறுத்திருக்க வேண்டும், இது கனியுமா என்று பார்ப்பதற்கு. அதுதான் தற்போதைய நிலவரம். ஆனால் அகண்ட இது ஒரு போர் ராஜதந்திரம். ஆமாம். அகண்ட இஸ்ரேல் என்ற கனவு நனவாகாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இது வெற்றியளித்தால் கிடைக்கும். அதே நேரத்தில் இப்பொழுது புதிய நிர்வாகத்தின் கீழ் பலஸ்தீனம் வருவதற்கான முதல் படி என்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை இப்பொழுது வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த புதிய பலஸ்தீனம் புதிய நிர்வாகத்தின் கீழ் எவ்வாறு நிர்வகிக்கப்பட போகிறது என்ற கேள்வியும் ஏற்படுகிறது. ஏற்கனவே பல நாடுகள் உதவி செய்து பலஸ்தீனத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை அமெரிக்க ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தொடர்ந்து ஒரு குடும்ப அழகாக இது செயற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பலஸ்தீனம் நிர்வகிக்கப்படுகின்ற தன்மை என்பது எந்த அளவுக்கு செல்லும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அதாவது நடைமுறை சாத்தியமுள்ள ஒரு இடைக்கால நிர்வாகம், அதாவது இந்த டிரான்சிஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் எனப்படுகின்ற நடைமுறை சாத்தியமாக இருக்கணும். பிராக்மேட்டிக் என்கின்ற அதாவது நடைமுறை சாத்தியத்தை கொண்டுள்ள ஒரு அவ்வாறான ஒரு இடைக்கால நிர்வாகம் ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் அது சாத்தியமே. ஆனால் அவ்வாறான ஒரு இடைக்கால நிர்வாகம் ஏற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த காசாவில் உள்ளவர்களிடையே ஒரு ஜனநாயக புரட்சி என்பது அல்லது ஒத்துப்போதல் என்பது பலமாக இடம்பெற வேண்டும். யார் முன்னிலையில் இருக்கின்றார்கள், யார் இரண்டாவதாக இருக்கின்றார்கள் என்கின்ற தன்மைகள் எல்லாம் அறவே களையப்பட்டு தங்களுக்குரிய ஒரு இது இடைக்கால, அதாவது இது இடைக்கால ஒரு நிர்வாகமாகத்தான் இருக்க போகின்றது. ஆனால் அதற்குரிய கட்டமைப்பை ஆக்க வேண்டிய தகுதியை கொண்டு வர வேண்டியது இந்த இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விடயங்களில் காணப்படுகின்ற வெற்றி. முதல் வெற்றியாக உண்மையிலேயே ஒரு சர்வதேச கண்காணிப்பு குழு அல்லது சர்வதேச அமைப்பு இந்த ஆயுத விவகாரங்கள் தொடர்பாக அங்கே உள்நிலையமாக இருந்தால் அது முதல் வெற்றியாக இருக்கும். இரண்டாவது வெற்றியாக இரண்டு பக்கமும் பாதுகாப்புகளை உறுதிப்படுத்தல் என்பது அங்கே அனுமதிக்கப்படுமாக இருந்தால், உண்மையான விட்டுக் கொடுப்புகள் இஸ்ரேல் இறங்குமாக இருந்தால் அது வெற்றியாக கருதப்படும். அந்த வெற்றியின் பின்னரான பொழுதில் தான் இந்த விடயம் பரிசீலிக்கப்படும். எனவே இது நாங்கள் ஒரு வருடம் அல்லது 2 வருடத்திற்கு பிறகு நடக்கப் போகின்ற விடயத்தை தான் கதைக்கின்றோம் நினைக்கின்றேன். என்றால் உடனடியாக இது சாத்தியப்படுமா என்றால் அதற்குரிய கட்டமைப்புகள் அமைக்கப்பட வேண்டும். இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள். ஆம், இவ்வாறான ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது. இஸ்ரேல் அதற்கு முற்றுமுழுதாக இசைந்திருக்கின்றதா என்றால் அதற்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்றால் இஸ்ரேலினுடைய பதிலை நாங்கள் முற்றுமுழுதாக இன்னும் அறியவில்லை. எனவே இப்ப பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயமாகத்தான் இது இருக்கும். ஆனால் அது அவ்வாறான ஒரு கட்டமைப்பு திட்டங்களின் அடிப்படையில் படிப்படியாக நடைபெறுமே தவிர உடனடியாக நாங்கள் எதிர்பார்ப்பது போல இடம்பெறாது. நேட்டோவில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு வலுவான நாடாக கனடா இருக்கின்றது. அந்த வகையில் நேட்டோ அலுவலகத்தில் பணிபுரிந்த சீன கனேடிய பெண் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். உளவு பார்த்ததான குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அவர் மேன்முறையீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டாலும் கூட பெல்ஜியத்தில் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். இது நேட்டோவை பொறுத்தவரையில் கனடாவினுடைய முகத்தை ஒரு மாற்று சக்தியாக பார்க்கக்கூடிய ஒரு வழிவகையை ஏற்படுத்துமா என்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. உங்களை பொறுத்தவரையில் கனேடிய பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த சீன பெண்மணி இந்த உளவாளியாக செயற்பட்டதற்கான ஆதாரங்கள் எவ்வாறு கிடைத்ததாக நினைக்கின்றீர்கள்? உண்மையில் அவ்வாறான உளவாளியாக அவர் செயற்பட்டிருந்தால் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்க போகிறது? இது நிச்சயமாக கனடாவின் பலவீனம் என்றுதான் கூற வேண்டும். கனடாவின் பலவீனம் என்று கூறுவதை விட கனடா இப்பொழுது அவர் சீனாவிற்காக உளவு பார்த்தார் என்கின்ற தகவல் வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் சீனாவிற்கும் கனடாவிற்குமான உறவில் ஒரு விடுக்காடு ஏற்பட போகின்றது என்பதையும் விட லிபரல் அரசுக்கு இது ஒரு பெரிய தலையீடியாக மாறும். அதாவது பிரதமர் மாகாணிக்கும் மற்றும் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் நீதி அமைச்சர் ஆகியவர்களுக்கு என்னன்னு சொன்னால் இந்த ஸ்கிரீனிங் எனப்படுகின்ற தெளிவாக ஆராய்ந்து ஒருவரை பதவிக்கு அமர்த்துகின்ற துறையில் இவர்களால் எவ்வாறு அந்த விடயங்களை கையாண்டார்கள் என்றது. இப்பொழுது இந்த ஏஐ என்கின்ற உலகத்தின் கீழ் பல வேலைகளுக்குமான தகுதி நிலையோ அல்லது இதர படிமுறைகளோ கணனிகளால் கண்காணிக்கப்படுகின்ற நிலை இருக்கின்றது பல நாடுகளிலும். அது குறித்த ஒரு பெரிய மாறுதலையும் கொண்டு வர இது முயற்சிக்கும். இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால் இது ஒரு பெரிய நடவடிக்கையின் சிறிய கண்டுபிடிப்பு என்று கூற வேண்டும். எவ்வாறு என்று சொன்னால் இந்த பெண் ஏற்கனவே கனடாவில் புள்ளி விவர திணைக்களத்தில் வேலை செய்திருக்கின்றார்.
அதே போல ஸ்பேஸ் ஏஜென்சி எனப்படுகின்ற விண்வெளி ஆய்வு கனடாவின் ஆய்வு நிலையத்தில் வேலை செய்திருக்கின்றார். அதே போன்று சிபிஎஸ்இ எனப்படுகின்ற அந்த கனேடிய எல்லை பாதுகாப்பு துறைக்கு இவர் 2 பேர்களில் விண்ணப்பித்திருக்கின்றார். அந்த விடயத்தை இந்த கனேடிய எல்லை பாதுகாப்பு சபை என்பது ஏன் தெளிவாக விசாரிக்கவில்லை என்பது சில வேளைகளில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு கரி ஆனந்த் சங்கரிக்கு ஒரு தலையடியாக வரக்கூடிய கேள்விகளை செய்தியாளர்கள் ஏற்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இவர் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது இவரை கண்காணித்து இவரது நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றாரே தவிர இவர் சாதாரணமாக எழுந்தமானமாக கைது செய்யப்படவில்லை. இப்பொழுது வந்த தகவல்கள், அதாவது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்களை ஒத்து கனடாவில் இவருடைய லிங்க்டின், அதாவது சுய விவர குறிப்பு மற்றும் முகப்புத்தகம், பேஸ்புக் போன்றவற்றில் உள்ள தகவல்களையும் ஆராய்ந்து இவர்தான் அவர் என்பதை அவர்கள் ஊடகங்கள் நிரூபித்திருக்கின்றன. ஏனென்றால் தகவல்கள் ஒத்து போகின்றபடியால் இவர் ஒரு சுமார் 33-34 வயதுடைய பெண்ணை எவ்வாறு ஒரு வெளிநாட்டு சக்தியோ அல்லது எவ்வாறு ஒரு வெளிநாட்டு குழுவோ இளம் கனேடியர்களை பாவிக்கலாம் என்பதற்கு முன்னுதாரணமாக இவர் விளங்குகின்றார். ஏனென்று சொன்னால் சீனாவை பொறுத்தவரையில் அவர்கள் புள்ளிவிவர திணைக்களத்தில் எங்களுக்கு தெரியாத, அதாவது பொதுமக்களுக்கு தெரியாத பல விடயங்களும் அங்கே தகவலாக சேகரித்து வைக்கப்படுகின்ற பொழுது அங்கே இருந்து அவற்றை இவர் திருடியிருப்பாரா என்கின்ற கேள்வி இப்பொழுது இருக்கின்றது. அதே போல கனடாவின் விண்வெளி திட்டங்கள் தொடர்பான தரவுகள் அல்லது அவர்களுடைய கணனிகள், இங்கே ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த F-35 என்கின்ற அமெரிக்காவின் அதி உச்ச நவீன போர் விமானத்திற்கு ஈடான போர் விமானம் ஒன்றை சீனா தயாரித்திருந்த பொழுது உலகமே வியந்தது. ஆனால் பிறகுதான் CIA கண்டுபிடித்தது தங்களுடைய தகவலை சீனா திருடி அதே மாதிரியை செய்திருக்கின்றது என்று. எனவே சீனாவிற்கு இந்த திருட்டு என்பது இலகு. ஆனால் கனடாவை பொறுத்தவரையில் கனடாவிற்கும் சீனாவிற்குமான உறவில் பாரிய விழுக்காடு ஏற்பட போகின்றது. அதே போல லிபரல் கட்சிக்கும் இது ஒரு பெரிய பாதகமான, அவர்கள் தேர்தலை அறிவித்திருக்கின்ற நேரத்தில் இந்த விடயம் வந்திருக்கின்றது. இது நிச்சயமாக அவர்களுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உண்மையிலேயே வெளிநாட்டு பிரஜைகள் என்பதை விட கனேடிய பிரஜைகளாக உள்ள வெளிநாட்டினர் அவர்களுக்கு மேலதிகமான அழுத்தங்களை அல்லது பாதுகாப்பு நடைமுறைகளை கொண்டு வரக்கூடிய தன்மையை இந்த சென்சிட்டிவ் ஏரியா எனப்படுகின்ற மிகவும் பிரத்யேகமான இடங்களில் ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் விரிவாக பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.